பிடிச்சிருந்ததுனால தான் ஓகே சொன்னேன். எனக்கு பிடிச்சிருந்ததுனால இல்ல, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனால. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பவாவது என்ன கூப்பிட்டு நாங்க உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண போறோம், உனக்கு பிடிச்சாதான் இதெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டா செஞ்சீங்க? திடீர்னு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன கூப்பிட்டு காஃபி குடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். தனியா போய் பேசுன்னு சொன்னீங்க, பேசுனேன். அடுத்த நாளே நியூசிலாந்துக்கு வீசா எடுக்கணும்னு அனுப்பி வச்சீங்க. இப்ப கூட நான் சுபாஷ் மேல எந்த தப்பும் சொல்லல. ஆனா நீங்க அந்த மாப்பிளைய பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கலையேங்கிறது தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மத்தபடி இந்த கல்யாணத்துல எந்த விருப்பமும் இல்ல, அதே மாதிரி எந்த வெறுப்பும் இல்ல. That's all. நான் வரேன்பா. நித்யா, ஒரு நிமிஷம். அப்பாவுக்காக ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமாமா? உன்ன மாதிரிலாம் என்னால படபடன்லாம் பேச முடியாதுமா. சஞ்சய், சம்மந்தி நம்பருக்கு ஃபோன் பண்ணுப்பா. அப்பா, அதான் பண்ணுன்னு சொல்றல, பண்ணு. இப்ப எதுக்குங்க சம்மந்திக்கு ஃபோன் பண்ண சொல்றீங்க? கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா சம்மந்தி வீட்டுக்கு தானே முதல்ல சொல்லணும், வேற யாருக்கு சொல்றது? பண்ற. ஏங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஐயோ, என்னங்க பேசுறீங்க நீங்க? பத்திரிக்கை அடிச்சு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப போய் சம்மந்தி வீட்டுல என்னன்னு சொல்லுவீங்க? என்ன வேணாலும் சொல்லுவேன், அவங்க காலை பிடிப்பேன். இல்லனா நான் செத்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். என்னடா, ஏன் இப்படி பேசுற? என்னமா, என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணோட விருப்பம் தாமா முக்கியம். ஏமா, இன்னைக்கு நீ பேசுனத அன்னைக்கே அப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருப்பேனேமா. இந்த பாருமா, இப்பவும் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். என்ன, ஒரு உலகத்துல என்ன கொஞ்சம் பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா ரோட்ல போறவன் வர்றவன் கூட இளவு வீட்டுல துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால உயிரோடு இருக்க முடியுமான்னு தெரியலமா. உயிரோடு இருக்கவும் மாட்டேன். பரவாயில்ல, வாழ போறது நீ, உன் சந்தோஷமா எனக்கு முக்கியம், உன்னோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம். அதுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல. பா, சாரிப்பா, நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்கப்பா. இல்லம்மா, இந்த விஷயத்துல தப்பு பண்ணது நான் தான். தப்பு பண்ணது நான் தான். உன் விருப்பத்தை கூட கேட்காம இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண பாருமா. நான் தப்பு பண்ணிட்டேன். வேண்டாம் வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். அப்பா, நான் பேசினது தப்புதான்ப்பா. சாரிப்பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ். நீங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும்பா, என்ன நம்புங்கப்பா, ப்ளீஸ். இல்லம்மா, வேண்டாமா. உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு இந்த கல்யாணம் நடக்க வேண்டாமா. அப்பா ப்ளீஸ் பா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, உங்க விருப்பப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா.
டேய் அவதான் சொல்றாள்ல கேளேண்டா. இல்லம்மா, வாழப்போற அவளுக்கே விருப்பம் இல்ல, இதுக்கப்புறம் வேணாமா இது? என்னங்க சொல்லேடி. அப்பா ப்ளீஸ் பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ப்ளீஸ் பா, வேணாம் இப்படி பேசாதீங்க. சரிம்மா, நான் உன்னை நீங்க நம்புறேன். கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாருங்கப்பா. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், இப்ப மறுபடியும் எதுக்குடி ஆபீஸ்? ஏய் சுமாரு, என் பொண்ணு என்ன மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அதுல இருந்து மாறவே மாட்டான். நீ போமா, நீ போ வேலையெல்லாம் பார்த்துட்டு வா. போ. சஞ்சய் உட்காரு, உட்காருமா. சஞ்சய், இந்த அசோக் நகர் கடைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்ன? ஒரு 50 கொடுக்கணும்பா. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரிசல்ட் பரவாயில்ல, பட் 10% காட்டுறப்ப தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல நாம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம கிட்ட தான் ஃபண்ட் இருக்கு, நீங்க ஃபுல் எஃபர்ட் எடுங்க. சார் உங்களுக்கு வந்து லெட்டர் சார். கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். கரெக்டாக எல்லாமே எழுதிருக்கலாம் சுப்பு. கரெக்டா இருக்கு. ஆரா, இதெல்லாம் சரியா வருமா? எல்லாம் கரெக்டாக வரும் சுப்பு, கரெக்டாக வரணும். மிஸ்டர் ஏ சுபாஷ், VTV College of Engineering, Porut, Chennai 106. ஓகே ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு சூர்யா. கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் ஒரே பிளாக்ல இன்டோர் கேம்ஸ் விளையாட பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். இல்லையே, தனித்தனி பிளாக்ல தானே கொடுத்துருக்கோம். சார் இல்லை சார், புதுசாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ரெயின் சீசனுங்கிறதுனால கேர்ள்ஸ் பிளாக்ல அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஓஹோ, ஏன் சூர்யா, கொஞ்ச நாளைக்கு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே? இல்ல சார், டோர்னமெண்ட் எல்லாம் வருது, கொஞ்சம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. அதான். அப்பதான் இப்போ காலேஜுக்கு வரது இல்லையே சார். அவர் ரூம் ஃப்ரீயாக தானே இருக்கு. அவர் ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் என் ரூம்ல எடுத்து வச்சிருங்க. இவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவர் ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிருங்க. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அப்படியே இமீடியட்டா ரெடி பண்ணிருங்க. ரொம்ப Okay, sir. தேங்க்ஸ் சார். என்ன சூர்யா, கேம்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? இல்ல சார், அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் படிப்பு தான் சார். ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறதுக்கு யோசிச்சாங்க, அதான் நீங்க தான் சொன்னீங்கல்ல எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுன்னு. வெரி குட். அப்போ கூட செல்ஃபிஷா உனக்குன்னு யோசிக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்திருக்க. உனக்காகவாவது நான் இது இமீடியட்டா செஞ்சாகணும். தேங்க்ஸ் சார். இன்னைக்கு இந்த ரூமை ஷிஃப்ட் பண்றதுக்கான வேலையை பாருங்க சார். ஓகே சார், கண்டிப்பா. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க சார். அப்படியா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனே நித்யா. ஆமா. அவங்க பெரியம்மா பொண்ணு இவங்க. ஓ அப்படியா, நல்லது சார். இங்க பாருங்க, சூர்யாவுக்காக இன்னைக்கே உங்களுக்கு அந்த ரூம் ரெடி ஆயிரும். சரியா? Thank you, sir. ம். தேங்க்யூ சார். Okay. வரேன் சார். சரிங்க சார், நீங்க அந்த வேலையை முதல்ல முடிச்சு கொடுங்க. ஓகே சார், நான் ஓகே பார்த்துக்கிறேன். சார். சார், ம், ஆடிட்டர் வர சொல்லியிருந்தீங்களா, உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு சார். சரி, இதை கொண்டு போய் கார்ல வச்சிரு, Okay, நான் sir. வந்துடுறேன்.
பிரசாதம் வாங்கிக்க. எனக்கு வேண்டாம். சாமி பிரசாதம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வேண்டாங்க. வாங்க சாமிக்கு அர்ச்சனையா ஆமா பண்ணிடுவோமே. என்னக்கா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு மட்டும் வேணாங்குது. மனசு சரியில்லை போல இருக்கு. பாவம் அழுதுட்டு இருக்கு. அப்படியா? சரி வாங்க போவோம். வா. நித்யா பெரியம்மா உட்காரு. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. கூட யாரும் வரல? இல்ல. சரி என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. ஒண்ணும் இல்லாததுக்கா இப்படி உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கணும்? என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? முடியல பெரியம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்னாச்சுமா? கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கே. உன்னை பார்த்தாலே எப்படியே படபடன்னு வருதுமா? எனக்கும் தான் பெரியம்மா. கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லையம்மா. நீ அழறத வச்சு பார்க்கும்போது ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. இது பாரு நித்யா, இந்த கல்யாணத்துல தான் உன் மொத்த வாழ்க்கையும் இருக்கு. எனக்கும் தெரியுது பெரியம்மா. அதனாலதான் மனசுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்துக்கு நான் தயாராயிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட பேச வேண்டியதானே? இல்ல பெரியம்மா, அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. சரி, ஏன் இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்ல? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? இல்ல பெரியம்மா, அவர் ரொம்ப நல்லவர் தான். வேற என்ன பிரச்சனை? ஏன் இந்த கல்யாணத்தை வேணாங்கிற? நான் ஏற்கனவே என் மனசுக்குள்ள ஒருத்தரை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் மனசுலயும் நான் இருக்கேன்னு எனக்கு அப்போ தெரியாது. அந்த குழப்பத்துலதான் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் அவர் மனசுலயும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட்டு என்னையும் நான் லவ் பண்ண அந்த பையனையும் சேர்த்து வச்சிடணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த கல்யாணமே வேணாம், நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு காரணமும் இல்ல. இப்ப எனக்கு அந்த சுபாஷும் வேணாம், அந்த பையனும் வேணாம், வாழ்க்கையில கல்யாணமே வேணாம்னு தோணுது பெரியம்மா. சரி, இப்போ நீ லவ் பண்ற பையன் என்ன சொல்றான்? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே நம்ம லவ் சொல்லிருக்கணும். இனிமே அதை பத்தி பேசுறது தப்புன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேற சொன்னாரு. அப்புறம் என்னம்மா? இது பாரு நித்யா, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிற மாதிரியே எல்லா பொண்ணுங்க தலையிலயும் ஆண்டவன் எழுதி வைக்கிறதில்ல. உதாரணத்துக்கு நீ வேற எங்கேயும் போக வேணாம். கண்ணுக்கு எதிரிலேயே உன் அக்கா மதி இருக்கா. அதுவும் இல்லாம அவ சூழ்நிலை வேற வேற வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. மதிய காதலிச்ச பையன் நல்லவனா இருந்ததுனால அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அவ வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி அந்த பையன் தரப்புல இருந்து எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. அந்த பையன் மதிய பழி வாங்குறேன்னு வந்து நின்னு இருந்தா இந்நேரம் மதியோட வாழ்க்கை ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலமா. ஆனா உனக்கு அப்படி இல்ல. நீ விரும்பின பையனே உனக்கு நல்லது நடக்கும் நம்பிதானே இந்த கல்யாணத்தை உன்னை பண்ணிக்க சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கணும்னு விதி. இதை மாத்தணும்னு ஆசைப்பட்டு தப்பான முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையை நாமளே ஏங்க எடுத்துக்கணும். மதிய அக்கா வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கெட்டு போனது பிரச்சனையே இல்ல பெரியம்மா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துட்டோம்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நித்யா சொல்ற? ஆமா பெரியம்மா, நான் அந்த பையன் யாருன்னு சொன்னா நீங்களே என்ன
திட்டினாலும் திட்டுவீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட அதை மறைக்கவே விரும்பல. மதிய அக்காவை லவ் பண்ண பாபுவை தான் நானும் லவ் பண்ணேன்.